வணக்கம். நான் மகேஷன் மனோகரன், டைம்ஸ் ஸ்ரீலங்கா எஃப்எம் வானொலியினுடைய இயக்குனர். நேற்றைய தினம் 10ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2024 நேற்று காலை 5 மணி அளவில் என்னுடைய நண்பரோடு என்னுடைய மோட்டார் வாகனத்தில் யாழ்ப்பாணத்தில் இருந்து திருகோணமலை நகருக்கு நான் சென்றிருந்தேன். அலுவலக ரீதியாகவும் அதேபோல் கோணேஸ்வர பெருமானை வழிபடவும் சென்றிருந்தேன். செல்கின்ற பொழுது நான் யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதியான ஏனை பாதையினூடாகத்தான் சென்றிருந்தேன். செல்கின்ற வழியிலே அதிகளவான கனகரக வாகனங்களை காணக்கூடியதாக இருந்தது. அது பிரதான ஒரு வீதி தான். ஏனையின் வீதியில் சொல்லப்படுவது மிகப்பெரிய வீதி, கிட்டத்தட்ட 320 கிலோமீட்டருக்கும் அதிகமான நீளம் கொண்டது யாழ்ப்பாணம் கண்டி ஏனையின் பிரதான வீதி. இந்த வீதியிலே அதிகளவான விபத்துகள் நடந்து கொண்டிருந்ததை நாங்கள் இவ்வளவு காலமும் கண்டிருந்தோம், இப்பொழுதும் கண்டு கொண்டுதான் இருக்கின்றோம். நேற்றைய நாளில் நான் அதிகாலை வேளையிலே 5 மணி அளவில் இங்கிருந்து நாங்கள் இருவரும் புறப்பட்டிருந்தோம். சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அதிகளவான கடகரக வாகனங்கள் எங்களுடைய மோட்டார் வாகனத்தை முந்தி சென்றன. நாங்கள் அதாவது டவுன் ஏரியாஸ், அதாவது அதிகளவான மக்கள் இருக்கின்ற பகுதிகளிலே 50 கிலோமீட்டருக்கு வேகமாக நாங்கள் செல்வதில்லை. அந்த வீதிகளிலே நாங்கள் 50 கிலோமீட்டர் வேகத்திலே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது எங்களை முந்தி செல்கின்றது டிப்பர் வாகனங்கள், மோட்டார் வாகனங்கள், கயஸ் வாகனங்கள், அதே போல் பேருந்துகளுக்கெல்லாம் 60-70 கிலோமீட்டர் வேகம்தான், அதாவது டவுன் ஏரியாக்கள் இல்லாத மற்ற இடங்களிலே செல்லக்கூடிய அதி உயர்வான வேகம். ஆனால் டிப்பர் வாகனங்களுக்கு அவ்வாறு இல்லை. டிப்பர் மற்றும் கனகரக வாகனங்கள் இருக்கின்றன. 40 கிலோமீட்டர் வேகத்துக்கு அதிகமாக அவர்கள் செல்ல முடியாது, எங்குமே செல்ல முடியாது. எந்த டவுன் பகுதிகளாக இருக்கட்டும் அல்லது நகர்ப்புறங்களை தாண்டிய வீதிகளாக இருக்கட்டும் 40 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேல் அதிகமாக செல்ல முடியாது. ஆக அந்த டவுன் பகுதியில் நாங்கள் 50 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அந்த டிப்பர் வாகனங்கள் எங்களை முந்தி செல்கின்றன. அதுவும் லோடோடு, அதாவது பொருட்களை ஏற்றி கொண்டு, மணலாக இருக்கட்டும் கற்களாக இருக்கட்டும் ஏற்றி கொண்டு தான் எங்களை முந்தி சென்று கொண்டிருக்கின்றார்கள். நான் என்னுடைய சகநண்பர்கள் கூறினேன், இப்படி சென்று கொண்டிருக்கின்றார்கள், இது மிகவும் மோசமான விடயம், எங்கு யாருக்கு என்ன விபத்து ஏற்பட போகிறதோ தெரியவில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். இது இன்று நேற்றில் கனகாலமாக விபத்துகள் என்று வந்தாலும் உடனடியாக அந்த டிப்பர் வாகனங்கள் தான் அங்கே கண்ணுக்கு தென்படுகின்றன. எங்கு பார்த்தாலும் ஒரு தடவை நான் வவுனியா சென்று கொண்டிருந்த வேளையிலே ஒரு டிப்பர் வாகனம் அப்படியே கவிழ்ந்து கிடந்தது. இயக்கச்சியினுடைய அந்த வளைவு, மிகப்பெரிய வளைவு ஒன்று இருக்கிறது, தெரிந்திருக்கும். வடபகுதியில் இருக்கின்றவர்கள், வெளி மாவட்டத்திலிருந்து யாழ் நோக்கி வருகின்றவர்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த இயக்கச்சி சந்தியிலே அந்த டிப்பர் வாகனம் கவிழ்ந்து கிடக்கிறது. குப்பரை அப்படியே அந்த சொல்வார், கரப்பாம்பூஜியை கவிழ்ந்து போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. அதுக்கான காரணம் வேகமான முறையிலேயே அந்த வளைவுகளிலே முந்தி சென்றதான் காரணம். இது பழைய செய்தி, 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் கண்டது. இவ்வாறு டிப்பர் வாகனங்கள் அதிகளவான விபத்துக்களை ஏற்படுத்தி கொண்டிருப்பது சாதாரணமான விளைவாக இன்றைய காலத்தில் மாறிவிட்டது. அது மட்டுமல்லாமல் நான் யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா நோக்கி செல்கின்ற வரையிலே மாங்குளம் பகுதியில் மட்டுமே 2 போலீசார்கள் கடமையில், வீதி போக்குவரத்து போலீசார்கள் ஈடுபட்டிருந்தார்கள். அதேபோல் யாழ்ப்பாணம் சாப்பச்சேரி தாண்டி வருகின்ற பொழுது புத்தூர் சந்தியிலும் 2 இரவு நேர போக்குவரத்து காப்பாளர்கள் இருந்ததை நாங்கள் கண்டிருந்தோம். வேறு எங்குமே போலீஸ் அதிகாரிகள், வீதி போக்குவரத்து சம்பந்தமான அதிகாரிகள் வீதிகளிலே இருப்பதை நாங்கள் காணவில்லை. ஆக இப்போ இந்த டிப்பர் வாகனம் எங்களை முந்தி சென்றது. சரியாக பரவாயில்ல போட்டு வந்துட்டு நாங்கள் அடுத்த கட்டம் அங்கே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது மாங்குளம், அதாவது முருகண்டியிலிருந்து வவுனியா வரைக்குமான மிக நீளமான நேர்த்தியான நேரான ஒரு பாதை தான் அந்த மாங்குளம் பிரதான வீதின்னு சொல்லி. மாங்குளத்தடியிலே நாங்கள் ஒரு 65 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு டிப்பர் வாகனம் மீண்டும் எங்களை முந்தி செல்கிறது. நாங்கள் மோட்டார் வாகனத்திலே 65 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவர்கள் எங்களை முந்தி செல்கின்றார்கள். அதாவது பொருட்களை ஏற்றி கொண்டு, கற்களோ மண்ணோ ஏற்றி கொண்டு செல்கிறார்கள். ஏன் இவ்வளவு வேகம், ஏன் இவ்வளவு அவசரம், எங்களுக்கு அது புரியவில்லை. பிரதானமான வீதி, ஓகே, சரி, ஏற்றுக்கொள்கின்றோம். அதுவும் நாங்கள் மாங்குளத்தை நாங்கள் இருக்கின்ற பொழுது காலை 6:50-7 மணி இருக்கும். பாடசாலை மாணவர்கள் அதிகளவாக வீதியினூடாக சென்று கொண்டிருந்தார்கள். நாங்கள் எங்களுக்கு அவசரம் ஒன்றுமில்லை, நாங்கள் ஆறுதலாக 60-65 கிலோமீட்டர் வேகத்தில் நாங்கள் சென்று கொண்டிருந்தோம். ஆக ஏன் அவ்வளோ வேகத்திலே செல்கிறார்கள் என்று சொல்லி நான் அப்பொழுதும் கூறினேன், இன்று ஏதோ இந்த டிப்பர் வாகனங்கள் அதிகளவாக செல்கின்றன, எங்கு விபத்து நடக்கப் போகிறதோ என்று சொல்லி தெரியவில்லைன்னு சொல்லி. இன்று காலை ஒரு செய்தி கிடைத்தது. யாழ்ப்பாணத்தில் டிப்பர் வாகனம் மோதி ஒரு 17 வயது மாணவி உயிரிழந்திருக்கின்றார். டிப்பர் சில்லுகளுக்குள்ளே அந்த மாணவியுடைய தலை
மாட்டப்பட்டு அந்த பிள்ளை இறந்திருக்கிறது. சைக்கிளிலே முன்னே தனியார் கல்வி நிலையத்துக்கு சென்று கொண்டிருந்த அந்த மாணவியை பின்னால் வந்து இடித்து இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. கொக்குவில் கிழக்கைச் சேர்ந்த 17 வயதான வினுத விஜயகுமார் என்ற உயர்தரம் கற்கின்ற மாணவிதான் இவ்வாறு பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றார். அதுவும் டிப்பர் வாகனம் மூலம். பாருங்கள், அது காலையில் எங்களை கடந்து சென்ற வாகனம் தான் இவரை மோதியது என்று நான் குறிப்பிடவில்லை. இருந்தாலும் இந்த டிப்பர் வாகனங்கள் ஏன் இவ்வளவு வேகமாக செல்கின்றார்கள்? அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்பீட் லிமிட் வந்து 40 கிலோமீட்டர் தான் செல்ல முடியும். அதுக்கு மேலே அவர்கள் ஓட முடியாது. அவர்கள் இப்போ பாரம் ஏற்றியிருந்தாலும் சரி, ஏற்ற விட்டாலும் சரி, 40 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே அவர்கள் செல்ல முடியாது. ஆக வீதி போக்குவரத்து காவலில் இருக்கின்ற போலீஸ் அதிகாரிகள் எங்கே? யாழ்ப்பாணத்திலிருந்து நாங்கள் வவுனியா செல்லுகின்ற வரையில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் சாவகச்சேரி புத்தூர் சந்தையிலே 2 போக்குவரத்து போலீசார்கள் இருந்தார்கள். அதனை தொடர்ந்து மாங்குளம் பிரதேசத்தில் தான் 2 போலீஸ் அதிகாரிகள் இருந்தார்கள். வேறு எங்குமே போலீஸ் அதிகாரிகள் இல்லை. என்ன காரணமே? போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் எங்கே சென்றார்கள்? இரவு பகல் என்று சொல்லி அவர்களுக்குரிய கடமைகளை பிரித்து கொடுத்துக்கின்ற பொழுது எங்கே சென்றார்கள்? அவர்கள் இருந்திருந்தால் இந்த வீதி விபத்துகள் ஏற்படாது. அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி டிப்பர் வாகனங்கள் மெல்லமாக செல்லும், மற்ற வாகனங்கள் மெதுவாக செல்வார்கள். உயிர் ஆபத்துக்களை தவிர்க்க முடியும், தடுக்க முடியும். 17 வயது மாணவி நேற்று நாளிலே உயிரிழந்திருக்கிறார். எத்தனை கனவுகளோடு வந்த பெற்றார் அந்த குழந்தையை பெற்றெடுத்து வளர்த்து இவ்வளவு காலம் வளர்த்து ஒரு எதிர்காலத்தை வைத்திருப்பார்கள். சொல்லுங்கள் பார்க்கலாம். இது ஒரு மிக மோசமான ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கிறது. இந்த டிப்பர் எங்கே சென்றாலும் இந்த டிப்பர் வாகனங்கள் தான். புத்தூர் வீதியிலையும் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டது. இப்படி டிப்பர் வாகனங்களுடைய விபத்துகள் அதிக அளவிலே தான் இருக்கின்றன. அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா என்றும் சொல்லி தெரியவில்லை. ஏன் அவ்வளவு வேகம்? நாங்கள் ஒரு மோட்டார் வாகனத்திலே 50 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கின்றோம். எங்களை முந்தி வேகமாக செல்கின்றார்கள். எங்களால் மறுபடியும் அவரை முந்த முடியவில்லை. ஏன்னா அவ்வளவு வேகமாக 80 கிலோமீட்டர் வேகத்தில் கூட செல்கின்றார்களோ என சந்தேகமாக இருக்கிறது. ஏன் அவ்வளவு வேகம்? இப்போ நான் எல்லோரையும் நாங்கள் குறிப்பிட்டு குற்றம் சொல்லவில்லை. ஒரு சில வாகன சாரதிகள், அதாவது டிப்பர் வாகன சாரதிகள் இவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு புரியவில்லை இதேன் இப்படி செய்கின்றார்கள் என்று சொல்லி. ஆகவே இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். போலீஸ் அதிகாரிகள் அந்தந்த மாவட்டங்கள் அந்தந்த பிரதேசங்களுக்குரிய போக்குவரத்து போலீஸார் இந்த வீதிகளில் நின்று தயவுடன் இந்த மக்களின் உயிர்களை காப்பாற்றும்படி நாங்கள் பணிவாக வேண்டிக் கொள்கின்றோம். வாழ வேண்டிய ஒரு மாணவி பரிதாபமாக உயர்ந்திருக்கின்றார். இந்த வருகின்ற உயர்தர பரீட்சையில் தோற்ற இருந்த ஒரு மாணவி எத்தனை கனவுகள் இருந்திருக்கும். அந்த பெற்றார் இவ்வளவு 17 ஆண்டு காலம் ஒரு குழந்தையை வளர்த்து இவ்வளவு பெரிய ஆளாக்கி ஒரு எதிர்காலத்துக்கான ஒரு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இவ்வாறு பறிக்கப்பட்ட உயிரோடு ஒரு சோகமான செய்தி சொல்லுங்கள் பார்க்கலாம். மிகவும் வெட்கக்கேடாக இருக்கிறது. தயவுடன் இந்த டிப்பர் வாகனங்களை தான் நான் முக்கியமாக சொல்கிறேன். காரணம், நாங்கள் பார்க்கின்ற திசையெல்லாம் அவர்களுடைய வேகம் கணக்கில் இல்லாமல் இருக்கிற அவ்வளோ வேகமாக செல்கின்றார்கள். என்ன காரணம் என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஏன் அவ்வளோ அவசரமாக செல்கின்றீர்கள்? என்ன அவசரம் என்று தெரியவில்லை. ஆகவே தயவுடன் அந்த டிப்பர் வாகன சாரதிகளுக்கு வேலை கொடுக்கின்ற டிப்பர் முதலாளிகளாக இருக்கட்டும், தயவுடன் இந்த விஷயத்தை நீங்கள் உங்கள் சாரதிகளுக்கு தெரியப்படுத்துங்கள். நாளை உங்களுடைய உறவினர்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இந்த பிரச்சனை கட்டாயம் ஏற்படலாம். உங்களுடைய டிப்பர் வாகனமே உங்கள் குடும்பத்தாரை பழி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கின்றது. நானே டிப்பர் வாகனங்களை மட்டும் இப்பொழுது சொல்லுகின்றேன் சொன்னால், அதிக அளவிலே டிப்பர் வாகனங்களால் விபத்துகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றன. உயிர்களை காவு வாங்கி கொண்டிருக்கின்றன. கனகரக வாகனங்கள் சொல்லப்படுகின்ற பெட்ரோல் ஏற்றி செல்கின்ற வாகனங்கள், லொரி வாகனங்களோ பெரிய அளவிலே விபத்துகளை ஏற்படுத்துவது கிடையாது. இந்த டிப்பர் வாகனங்கள் கடந்த 2-3 ஆண்டுகளுக்கான விபத்து தரவுகளை எடுத்து பாருங்கள். எத்தனை டிப்பர் வாகனங்கள் அங்கே சம்மந்தப்படுத்திருக்கின்றது சொல்லி. உங்களால் மெதுவாக வாகனம் செலுத்த முடியாவிட்டால் நீங்கள் வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு நீங்கள் செல்லலாம் தாராளமாக. எதற்காக உயிர்களை காவல் வாங்கி கொண்டிருக்கிறீர்கள்? சைக்கிளிலேயே அந்த மாணவி தன்னுடைய கல்வி நிலையத்துக்கு சொல்லிக் கொடுக்கிற போது இங்கே பின்னால் எடுத்து இருக்கிறீர்கள். எடுத்து அந்த மாணவி சரி உயிர் போய்விட்டது. இப்பொழுது அவருக்கான தண்டனை வழங்கப்பட்டால் அந்த மாணவியின் உயிரை திரும்பி கிடந்து விடுமா? இந்த பெற்றோர்கள் என்ன பாடுபடுவார்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். தயவுடன் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். போக்குவரத்து போலீசார் இந்த டிப்பர் வாகனங்களை கண்காணியுங்கள். வீதிகளை செல்கின்ற பொழுது களவு பாதைகள் எல்லாம் செல்கின்றார்கள். கிராமப்புறங்களிலே சிறிய பாதைகள் இருக்கின்றன. அதனூடாக எல்லாம் டிப்பர் வாகனங்கள் நீண்ட தூரங்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதையெல்லாம் போலீசார் கட்டாயமாக கவனத்தில் எடுக்க வேண்டும். டிப்பர் முதலாளிகள் தயவு செய்து நீங்கள் வேலைக்கு வைக்கின்ற சாரதிகளை நன்கு கண்டறியுங்கள். அவர்கள் எவ்வளவு நேரத்தில் எவ்வளவு தூரம் செல்கின்றார்கள், எவ்வளவு வேகத்தில் பயணிக்கிறார்கள் போன்ற விடயங்களை நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டும். இல்லாவிட்டால் வருங்காலத்திலே டிப்பர் உரிமையாளர்களுக்கான அனுமதி பத்திரம் கூட இல்லாமல் செல்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிக அளவிலே இருக்கின்றது.
இன்றைய நாளில் அதிகளவான தரவுகள் வந்து அரசாங்கத்தினாலும் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. விபத்துகள் எப்படி ஏற்படுகின்றன, இந்த வாகனங்கள் அதிகளவிலே இந்த விபத்துக்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லி. ஆகவே உங்களுடைய சாரதி அனுமதி பத்திரம் மட்டுமல்லாமல் டிப்பர் உரிமங்களும் இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் இந்த டிப்பர் முதலாளிமார்களுக்கு இருக்கிறது. ஆகவே தயவுடன் இந்த டிப்பர் வாகனங்கள் செலுத்துவோராக இருக்கட்டும், இல்லாவிட்ட டிப்பர் முதலாளிகளாக இருக்கட்டும், தயவுடன் இந்த விடயத்தில் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். நாளை உங்கள் குடும்பத்திலும் இவ்வாறான பிரச்சனை ஏற்படலாம். வருத்தங்களுடன் நான் மனோகரன். நன்றி.